வணக்கம். ஜனநாயகன் படத்தில் விஜய் மொத்தம் எத்தனை கெட்டப்பில் நடிக்கிறார் தெரியுமா? வெளியான ஜனநாயகன் படத்தின் புதிய அப்டேட். இத பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கி 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கும் நடிகர் விஜய் அவர்கள் தற்போது நடித்து வரும் ஜனநாயகன் படம் தான் தன்னுடைய கடைசி படம் என்று ஏற்கனவே அறிவித்து விட்டார். இதனால் விஜய் அவர்களது மற்ற படங்களை காட்டிலும் இந்த படத்திற்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஜனநாயகன் திரைப்படம் முழுக்க முழுக்க தமிழக அரசியலை மையமாக வைத்து எடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதன்படிதான் ஒரு வெளிநாட்டு கூட செல்லாமல் தொடர்ந்து ஜனநாயகன் படம் தமிழ்நாட்டிலேயே படமாக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது ஜனநாயகன் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு கொடைக்கானலில் நடைபெற்று வருகிறது. படப்பிடிப்பில் கலந்து கொள்ள விஜய் அவர்கள் தற்போது கொடைக்கானலுக்கு சென்றுள்ளார். அங்கு எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இணையதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் ஜனநாயகன் படம் குறித்த புதிய தகவல் ஒன்று சோசியல் மீடியாக்களில் வட்டமடித்து வருகிறது. அதாவது ஜனநாயகன் படத்திற்காக கொடைக்கானல் வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தனது கெட்டப்பை சற்று மாற்றியிருக்கிறார். அதன்படி தற்போது கொடைக்கானலில் படத்தின் பிளாஷ்பேக் காட்சிகள் தான் படமாக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனவே பிளாஷ்பேக் போர்ஷனுக்காகத்தான் விஜய் அவர்கள் இளம் வயதிலுக்கில் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இது தவிர ஜனநாயகன் படத்தில் விஜய்க்கு குறைந்தது 3 கெட்டப்புகள் இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. அதாவது ஏற்கனவே ஜனநாயகன் படப்பிடிப்பு தளத்திலிருந்து விஜய் வெளியிட்ட வீடியோவில் வேறு கெட்டப்பில் இருந்தார். அதைத் தொடர்ந்து படப்பிடிப்பு ஒரு பக்கம் நடைபெற்று வரும்போது கட்சி கூட்டங்களிலும் கலந்து கொண்டார் விஜய். அப்போது வேறொரு லுக்கில் இருந்தார். இந்நிலையில் தற்போது கொடைக்கானல் படப்பிடிப்பில் வேறு கெட்டப்பில் இருக்கிறார். இவ்வாறு விஜய் அவர்கள் ஜனநாயகன் படத்தில் குறைந்தது 3 கெட்டப்புகளில் ஒருவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் விஜய் அவர்கள் நடித்து வரும் தனது கடைசி படமான ஜனநாயகன் படத்தில் 3 கெட்டப்பில் நடித்து வருவதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.